1910ஆம் ஆண்டு திருநெல்வேலி மற்றும் மதுரை மாவட்டங்களின் சில பகுதிகளை இணைத்து ராமநாதபுரம் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு மாறி மாறி வந்த குறுநில மன்னர்களிடம் இருந்து 1795இல் ஆங்கிலேயர்கள் இம்மாவட்டத்தை கைப்பற்றினார்கள். ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் ராம்நாடு என்று அழைக்கப்பட்ட இம்மாவட்டம் சுதந்திரத்துக்கு பின்னர் தமிழில் ராமநாதபுரம் என்று மாற்றப்பட்டது. 1985ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் என 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. கிழக்கிலும் தெற்கிலும் வங்காள விரிகுடா, மேற்கில் தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்கள், வடக்கில் சிவகங்கை மாவட்டம் இம்மாவட்டத்தின் எல்லைகளாக உள்ளது. இந்த மாவட்டத்தின் மொத்த பரப்பளவு 4175 சதுர கிலோமீட்டர் ஆகும். மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகை 14,57,000 ஆகும். இம்மாவட்டத்தில் 2 கோட்டங்கள், 7 வட்டங்கள், 4 நகராட்சிகள், 7 பேரூராட்சிகள், 11 ஊராட்சி ஒன்றியங்கள், 433 கிராம பஞ்சாயத்துக்கள், 1 நாடாளுமன்ற தொகுதி மற்றும் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. மேலை நாட்டு மிஷனரியான ஸ்வாட்ஸ் ஐயர் அவர்கள் கிபி 1785ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய பள்ளிக்கூடம் ஒன்றை ஆரம்பித்தார். அதுதான் இன்று ஸ்வாட்ஸ் மேல்நிலை பள்ளியாக திகழ்கிறது. இப்பள்ளிக்கூடத்தில்தான் பாரதத்தின் தலைசிறந்த அணு விஞ்ஞானியும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான திரு அப்துல் கலாம் அவர்கள் கல்வி பயின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1875ஆம் ஆண்டு புனித அந்திரேயா பெண்கள் மேல்நிலை பள்ளியானது மிஷனரிகள் ஸ்வாட்ஸ், பில்லிங், போசன்குயிட் அம்மையார் ஆகியோரால் துவங்கப்பட்டது. அந்த காலத்தில் பெண் கல்வி மறுக்கப்பட்ட அந்த கொடுமையை கண்டு மனம் வெதும்பிய இங்கிலாந்து மிஷனரியான போசன்குயிட் அம்மையார் வீடு வீடாக சென்று பெண்களை இப்பள்ளியில் சேர்த்து கல்வி கற்பிக்க அரும்பாடுபட்டார்கள். இம்மாவட்டத்தில் 4 பொறியியல் கல்லூரிகளும் 8 அறிவியல் மற்றும் கலை கல்லூரிகளும் 1258 பள்ளிக்கூடங்களும் உள்ளன. போதிய கல்வி வளர்ச்சி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இல்லை என்ற சூழ்நிலையில் எழுத்தறிவு 50% ஆகும். சுற்றி பார்க்க ஏராளமான சுற்றுலா தலங்கள் இங்கு உள்ளன. அதில் ராமேஸ்வரம் குறிப்பிடத்தக்கதாகும். இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு இந்துவும் காசிக்கும் அல்லது ராமேஸ்வரத்துக்கும் புனித யாத்திரை செல்வதை புண்ணியமாக கருதுகின்றனர். வட மாநிலங்களிலிருந்தும் புண்ணியம் தேடி ராமேஸ்வரத்தை நோக்கி படையெடுக்கும் பக்தர்களின் எண்ணிக்கை ஏராளம் ஏராளம். ராமநாதபுரம் சேதுபதி அரண்மனை முக்கியமானதாகும். பாண்டியர், சோழர்களுக்கு பிறகு ராமேஸ்வரத்தையும் அதை ஒட்டிய கடற்கரை பகுதிகளையும் பகைவர்களிடமிருந்து பாதுகாத்த பெருமை சேதுபதிகளையே சேரும். இந்த அரண்மனையில் காண்போரை மகிழ வைக்கும் வண்ண ஓவியங்கள், வரலாற்று சின்னங்கள், அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், அழகான கட்டிடக் கலைகள் மற்றும் பல செய்திகளை கூட நமக்கு விவரிக்கிறது. ஏர்வாடியில் அமைந்துள்ள தர்கா மனநிலை பாதிக்கப்பட்டோரின் சிகிச்சை மையமாக உள்ளது. 2001ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இங்கு ஏற்பட்ட தீ விபத்தில் கத்தவோ தப்பித்து ஓடவோ கூட முடியாத மனநிலை பாதிக்கப்பட்ட 28 உயிர்கள் எரிந்து கரிக்கட்டையான சோகத்தின் சுவடுகளை வரலாற்றின் பதிவுகளிலிருந்து அழிக்கத்தான் முடியுமா? இந்தியாவிலேயே கடல் வழியாக கட்டப்பட்ட மிக நீளமான பாலம் அன்னை இந்திரா பாம்பன் பாலமாகும். அன்னை இந்திரா காந்தியால் கட்டப்பட்ட இப்பாலத்தை திறந்து வைத்தவர் அவரது புதல்வர் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ் காந்தி ஆவார். இப்பாலம் தான் ராமநாதபுரத்துடன் ராமேஸ்வரத்தை இணைக்கிறது. கடலின் மேல் 2.25 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டப்பட்டிருக்கும் இப்பாலம் மட்டும் இல்லையெனில் பல தீவு கூட்டங்கள் தனித்து விடப்பட்டிருக்கும். இந்த பாலத்துக்கு அருகில் ரயில்கள் செல்வதற்கென்று 1914ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ரயில் பாலம் உள்ளது. ரயில் செல்லும் நேரத்தில் ஒட்டிக்கொண்டிருக்கும் இப்பாலம் கப்பல் செல்லும் நேரங்களில் திறந்து வழிவிடுவது கண்கொள்ளா காட்சியாகும்.